உலகின் கடைசி சாலை எந்த நாட்டில் இருக்கு தெரியுமா? பூமியின் கடைசி நாடும் இதுதானா? எது தெரியுமா? பூமி தோன்றிய காலம் முதலே அதன் அமைப்பு பற்றியும் அதன் சுழற்சி பற்றியும் பல்வேறு வதந்திகளும் சர்ச்சைகளும் சுற்றி கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் சந்தேகத்திற்கு இடமின்றி பூமி வட்டமானதுதான். அதற்கு தொடக்க புள்ளி அதே போல முற்றுப்புள்ளி எதுவும் கிடையாது. இந்த உண்மை அறிவியலால் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பூமிக்கு உண்மையில் ஒரு முடிவு உள்ளது. மேலும் அதற்கு அப்பால் ஒரு சாலையும் உள்ளது. ஆனால் அதற்கு அப்பால் நிலம் எதுவும் இல்லை. பூமிக்கு தென் துருவம் மற்றும் வட துருவம் என 2 துருவங்கள் இருக்கின்றன. அவை கிரகத்தின் மிக குளிரான இடங்களாகும். அதனால்தான் இந்த பகுதிகளில் எந்த நாகரிகமும் இல்லை என்பதும் பொதுவான கருத்து. வட துருவத்திற்கு மிக அருகில் உள்ள பகுதிகளில் ஒன்றான நோர்வே பெரும்பாலும் பூமியின் கடைசி நாடு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இது தவறான கருத்தாகும். ஏனெனில் பூமி ஒரு கோள வடிவத்தில் இருக்கிறது. இதற்கு தொடக்கமோ முடிவோ இல்லை. இருப்பினும் நோர்வேயில் உள்ள E69 நெடுஞ்சாலை உலகின் கடைசி சாலை என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது பயணிகளை வட துருவத்திற்கு மிக அருகில் அழைத்து செல்கிறது. உலகின் 129 கிலோமீட்டர் நீளமுள்ள வடக்கு பகுதி நெடுஞ்சாலை நோர்வேயின் ஃபின்மார் பகுதி வழியாக சென்று ஒரு பனிப்பாறைக்கு அருகில் முடிகிறது. அதை தாண்டி நிலம் எதுவும் இல்லை. ஆர்டிக் பகுதியில் நீர் மற்றும் அதிக பனிப்பாறைகள் தவிர வேறு எதுவும் இல்லை. குறிப்பாக நிலம் இல்லை, குடியிருப்பும் இல்லை. வட துருவத்திற்கு செல்லும் ஓல்ட் ஜோரடு நகரமான E69 நெடுஞ்சாலை பயணிகளுக்கு மிகவும் சுவாரஸ்யமான இடமாகும். ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆண்டின் பெரும்பாலான காலகட்டத்தில் இந்த தொலைதூர நெடுஞ்சாலைக்கு பயணத்திற்கு தடை விதிக்கப்படுகிறது. அறிக்கைகளின்படி E69 நெடுஞ்சாலையில் தனியாக நடப்பதும் வாகனம் ஓட்டுவதும் கண்டிப்பாக தடை செய்யப்பட்ட அதே போல தண்டனைக்குரிய குற்றமாகும். நோர்வே பூமியின் வடக்கே உள்ள நாடுகளில் மிகவும் தனித்துவமான நாடாகும். இது வட துருவத்திற்கு மிக அருகில் அமைந்திருக்கிறது. இதன் காரணமாக நோர்வே அதன் குளிர்ச்சியான குளிர் காலநிலையை தவிர மிகவும் தனித்துவமான இயற்கை நிகழ்வுகளை காண்கிறது. நோர்வேயில் பகல் இரவு சுழற்சி பருவம் மற்றும் இருப்பிடத்தை பொறுத்தது கோடை காலத்தில் நீண்ட பகல்கள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நாட்டின் வடக்கு பகுதிகளில் இரவு முழுவதும் சூரியனை காணலாம். குளிர்காலத்தில் வடக்கு நோர்வே துருவ இரவை அனுபவிக்கிறது. இந்த காலகட்டத்தில் சூரியன் வாரக்கணக்கில் அடிவானத்திற்கு கீழே இருக்கும். வடக்கு நோர்வேயில் சூரியன் மறைவதில்லை. மேலும் இரவு முழுவதும் வானத்தில் இருப்பதை காணலாம். இது துருவ நாள், வெள்ளை இரவு அல்லது இரவில்லா இரவு என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு இயற்கை நிகழ்வாகும்.